ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டைன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 4 மெம்பர்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஹைதராபாத் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி, லேயர் பிரியாணியை செய்ய போகிறோம். ஓவரால் இன்க்ரீடியன்ஸ் இதில் காட்டுறேன். கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து பண்ணுங்கள். ஆனியன் 250 கிராம், பட்டை கிராம்பு ஏலக்காய், இஞ்சி பூண்டு 50 கிராம், சிக்கன் 1/2 kg, ரைஸ் 1/2 kg, புதினா கொத்தமல்லி, கர்ட் 100 கிராம், லெமன் ஒரு சின்ன சைஸு, டொமேட்டோ வந்து 250 கிராம். ஸோ அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க, ஆயில் ஆட் பண்ணுங்கள். இந்த 250 கிராம் ஆனியனில் கொஞ்சம் நம்ம போட்டு பொரிக்கலாம். ஸோ பாதி ஆனியன் நம்ம எடுத்துருக்கோம். அது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிறிஸ்பினஸ் இல்லாத மாதிரி தோணும், பட் கொஞ்ச நேரம் வெளியில் இருந்துச்சுன்னா அது நல்லா கிறிஸ்பி ஆகிடும். சரிங்களா, ஆனியன் எல்லாத்தையும் எடுத்துடலாம். நம்ம ஆயில் வச்சுருந்தோம் இல்லையா, ஆனியன் ஃப்ரை பண்ணது, அந்த ஆயிலை வந்து பேனில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் அது அப்படியே முழுசாக போடாதீங்க, கொஞ்சம் இடித்து போடுங்க, அப்போ தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். மீதி இருக்க ஆனியன் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஆனியன் ஓரளவு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நான் போட்டது வந்து ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க, அது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். ஸோ அதை போட்டிருக்கேன். பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டேன். ஐம்பது கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி வந்து 250 கிராம். தக்காளி நல்லா வதங்கட்டும். கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம், புதினா இலை ஆட் பண்ணிக்கலாம். வதக்கி விடுங்க. கொஞ்சம் உப்பு நம்ம ஆட் பண்ணோன்னா சீக்கிரமாக வதங்கும். ஸோ அதனால் இதுக்கு தேவையான, அதாவது கிரேவிக்கு தேவையான உப்பு, என்ன அளவு உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்தா 1/2 kg சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணி கொஞ்சம் பரட்டினதுக்கப்புறம் நம்ம அந்த எடுத்து வச்ச 100 கிராம் கேர்டையும் இதில் மொத்தமாக ஆட் பண்ணிக்கலாம். கேர்டு தான் வந்து இந்த சிக்கனோட அது சாஃப்ட்னஸ்க்கு யூஸ் ஆகிறது. ஸோ அதனால் அது 100 கிராம்ஸ் நம்ம போடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம சில்லி பவுட்ரு போடுறோம். நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா கம்மி பண்ணிக்கோங்க. ஆச்சி பிரியாணி மசாலா 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆச்சி பிரியாணி மசாலாவோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், பிரியாணி ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். இன்னொரு சைடில் தண்ணி கொதிக்க வச்சு உப்பு ஆட் பண்ணி பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆயில் போடுறதுனால அந்த ரைஸ் வந்து ஒன்றா இருக்கும். மீன் டைமில் நம்ம வந்து 3 கலரில் கலர் பொடி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு, ரைஸ் ஆட் பண்ணுறேன். ரைஸ் வந்து ஊற வைக்கும் போது ஓரளவு நீளம் கிடைக்கும், வேக வைக்கும் போது ஓரளவு நீளம் கிடைக்கும், தம்மில் போடும்போது ஃபுல் நீளமாக வந்துடும். அந்த ரைஸ் பார்க்கறதுக்கு நல்ல நீளமாக அழகாக இருக்கும். ஸோ வேக வச்சுருக்கேன், கொதிச்சிட்ருக்கு. ஸோ வடிச்சாச்சு ரைஸ் பாருங்கள், ஓரளவு நீளமாக வந்திருக்கு. இதை நம்ம செப்ரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த கிரேவி பாருங்கள், வேக வச்சோம் இல்லையா, அந்த கிரேவி நல்லா வெந்திருக்கு. இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. ஸோ அந்த சிக்கனில் விட்ட தண்ணி தான் அது. ஒரு சட்டியில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பேஸில் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா கீழே பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் அந்த கிரேவியில் வந்து பாதி கிரேவி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பாதி கிரேவி எடுத்துக்கோங்க. இதில் இந்த வடித்து வச்ச ரைஸை வந்து இந்த ரைஸ்லேயும் பாதி ரைஸை வந்து அந்த கிரேவி மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம்.
லெமன் ஜூஸ். அந்த 3 டைப் கலரு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஒன்று மேலே ஒன்று படாத அளவுக்கு ஒரு கலராக நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ 3 கலரையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரை பண்ண ஆனியன் ஸ்ப்ரெட் பண்ணலாம். இது மேலே கொத்தமல்லி இலை, புதினா இலை, அந்த மீதி பாதி கிரேவி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மீதி பாதி கிரேவியை இது மேலே அழகாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அந்த கிரேவி கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி, தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ஓரமாக விடுங்க. அது வந்து கீழே போய் டெபாசிட் ஆகிடும். மீதி இருக்கிற அந்த ஒயிட் ரைஸ் வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோம், நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி. அதே ப்ரொசீஜர் தான். லெமன் ஜூஸ், கலர்ஸ், ஆரஞ்சு கலர், க்ரீன் கலர். ஒரு கலர் இன்னொரு கலர் மேலே படாத அளவுக்கு நீங்கள் ஊற்றணும். அப்போ தான் ரைஸ் வந்து அந்தந்த கலரில் அப்படியே இருக்கும். ரெட் கலர் ஆட் பண்ணுறோம். மேலே அதே மாதிரி ஃப்ரைட் ஆனியன், கொத்தமல்லி இலை போட்டிருக்கோம், புதினா இலை போடுறோம். அப்படியே மூடி 20 மினிட்ஸ் வைக்கிறோம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரில் வேறு லெவலில் பிரியாணி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள். அந்த கரண்டியில் எடுக்கும்போது பாருங்கள், அந்த பிரியாணி குழஞ்சி போகாமல் நல்ல ஒன்றா கலர்ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்குது. கலர்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.